ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில் மாஸ்டர் மானிட்டரிங் இந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட், பிளாக் டயக்ராம், அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் இதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கோடு ப்ளஸ் சிமுலேஷன் ரெண்டையுமே பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h. ஓகே, இந்த கோடிங் எல்லாமே என்ன பண்ணுங்க, நான் ஃப்ரீ டிஃபனாக போட்டு வச்சிருக்கேன். சிமுலேஷன் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சிமுலேஷன் எப்படி போடுறது, இல்லை கோடிங் வந்து எப்படி நான் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் என்ன பண்ண வைக்கேன் அப்படின்னா நான் வந்து தனியாக அடினோ யூனோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அடினோவுக்கான ஃபுல் கோர்ஸ் கனெக்ட் வந்து நான் எடுத்துருப்பேன். ஓகே, இதில் ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h. ஓகே, எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதில் லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 13 12 11 10 9 8. ஓகே, இப்போ எல்சிடிக்கான இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக லிக்விட் கிறிஸ்டல்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எல்சிடி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ்எம்எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாயில் மாஸ்டர் சென்சர் அப்படின்னு நான் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பஸ்ஸர் வந்து 7th பின்லையும். ஓகே, பஸ்ஸர் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், இங்கே வந்து நம்ம ரியல் டைமில் வாட்டர் பம்புன்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே நான் ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், பஸ்ஸர்னு யூஸ் பண்ணுறேன். ஓகே, வாய்ட் செட்டப்பு LCD.begin 16,2. ஓகே, 16,2 அப்படின்னா என்ன பண்ணுங்க, 16:2 LCD யூஸ் பண்ண போகிறேன். 0,0 சாயில் மாஸ்டர்னு பிரிண்ட் பண்ணு. 0,1 மானிட்டரிங். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்னா சாயில் மாஸ்டர், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம்னா என்ன பண்ணேன், மானிட்டரிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பின்மோவில் எஸ்எம்எஸ் இன்புட்டு. ஓகே, சாயில் மாஸ்டர் சென்சார் இன்புட்டு, பஸ்ஸர் வந்து அவுட்புட். ஏன்னா வாட்டர் பம்பு கனெக்ட் பண்ணாலும் அது வந்து அவுட்புட் தான். எப்போ அந்த சாயில் மாஸ்டர் சென்சார் வேல்யூ பார்த்து என்ன பண்ணுவேன், நான் வந்து வாட்டர் பம்ப் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவேன். அது எல்லாமே அவுட்புட் டிவைஸ் தான். அதனால் பஸ்ஸர் வந்து அவுட்புட். நீங்கள் அங்கே பஸ்ஸர்னு இன்டிமேட் பண்ணாதீங்க. நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் பம்பை கூட இன்டிமேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வாய்ட் லூப்பு என்ட்டு ஏடிசி வேல்யூ அனலாக் ரீடு எஸ்எம்எஸ் /10. ஓகே, இந்த /10 அப்படிங்கிறத நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து யாராவது இன்டிமேட் பண்ண முடியுமா இந்த கோடிங்கில்? ஓகே, இந்த வீடியோ கீழே வந்து யாராவது தெரிஞ்ச ஆன்சர் தெரிஞ்சவங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனலாக் ரீடு எஸ்எம்எஸ் /10 அப்படிங்கிறது நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன், இதுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மட்டும் கரெக்டாக எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுங்கள். LCD.clear LCD.set 0,0 SM லெவல் சாயில் மாஸ்டர் லெவல்னு போட்டு ஏடிசி வேல்யூ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பர்சன்டேஜ்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏடிசி வேல்யூ <10. அப்போ <10 அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து 10ஓட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், சாயில் மாஸ்டர் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணும், பிளான்ட்டுக்கு வந்து க்ரோத் வந்து நீர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், மோட்டர் வந்து நான் ஆன் பண்ணலாம். அப்போ பஸ்ஸர் ஹை. நீங்கள் என்ன பண்ணலாம், ரியல் டைமில் இங்கே வந்து வாட்டர் பம்ப் மூலியமாக சேஞ்ச் பண்ணுறதில்ல, அந்த ஹார்ட்வேரில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நீங்கள் கோடிங்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ணதில்லை. ஏடிசி வேல்யூ கேட்டு தான் 98 ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுது, பஸ்ஸை வந்து லோ பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அந்த கோடை வந்து என்ன பண்ணுறேன், நான் பில்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இப்போ கோடிங்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3:18. நம்ம வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணி சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிருக்கேன். சிமுலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரே ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே பொட்டன்ஷியல் மீட்டர் என்ன இருக்குது, 5 வோல்ட்டு கிரவுண்டு அவுட்புட். நம்ம வாங்க சென்சார்லேயும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா 5 வோல்ட்டு கிரவுண்டு A0 அப்படின்னு இருக்கும். அந்த A0 அவுட்புட் எடுத்து போய் தான் என்ன பண்ணணும், உங்களுடைய மைக்ரோ கண்ட்ரோலரோட ஏடிசி பின்னில் எதில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க. நான் A0 அப்படின்னா அனலாக் அவுட்புட்னு அர்த்தம். இங்கே ஏடிசியில் நான் எந்த பின்னில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். A0 மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. A1 A2 A3 A4 A5 எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இது வந்து டிரைவர் ரிலேஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் வீடியோ வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி எல்சிடி டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சாயில் மாஸ்டர் சென்சரோட வேல்யூ வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரியல் டைம் டேட்டா வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ஐசிஐ டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணுற மாதிரி அதோட டைமிங்கும் செக் பண்ணிக்கலாம். இப்போ 3:18 வந்து என்ன பண்ணோம், கோடிங் வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். 3:18 வந்து நம்ம என்ன பண்ணோம், கோடிங் வந்து அப்லோட் வச்சு பில் பண்ணோம். பில் பண்ணதுக்கான நேம் வந்து பார்த்திங்கன்னா 3:18 அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சாயில் மாஸ்டர் மானிட்டரிங் அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ. இப்போ சாயில் மாஸ்டர் மானிட்டரிங் வந்து இப்போ சாயில் மாஸ்டர் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்குது. அப்படி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல வந்து மோட்டர் ஆன் ஆகுமான்னு கேட்டால் ஆன் ஆகாது. அப்போ அதனால் இங்கே வந்து பஸ்ஸர் வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ரிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலி க்ளோஸில் டச் இருக்குது, நார்மலி ஓப்பனுக்கு டச் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, அப்படியே ரிலீஸ் பண்ணி பிலோ 0க்கு வந்துருச்சு. ஓகே, நான் என்ன பண்ணேன், பிலோ 8க்கு வச்சேன். இப்போ பிலோ 8க்கு கீழே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 16 19 22 23 இப்போ பார்த்திங்கன்னா 98ஓட எபோவாக இருந்தால் என்ன ஆகும், பஸ்ஸர் வந்து நமக்கு ஆஃப் ஆகும். அப்போ தான் வாட்டர் லெவல் வந்து ஓகே இப்போதைக்கு எனக்கு தண்ணி போதும் அப்படின்னு என்ன பண்ணோம், சாயில் மாஸ்டர் வந்து இன்டிமேட் பண்ணுற மாதிரி.
இப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக வந்து 101 வரைக்கும் மோட்ரு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 10ஓட பிலாக போனால் நமக்கு மோட்ரு ஆன் ஆகும். 10 செட் பண்ணுற பாருங்க, 32, 30, 29, 25, 20, 18, 16, 15, 14, 13, 12, 10 இருக்க வரைக்கும் எங்கன்னா ஓகே வாட்டர் லெவல் வந்து ஓரளவுக்கு மீடியம் லெவலில் இருக்குது. ஆனால் இதோட கம்மியாகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், கன்ஃபார்மாக வந்து வாட்டர் வந்து ஆன் ஆகும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, 10க்கு அப்புறம் 9 நான் கொண்டு வந்துட்டாவே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நார்மலி க்ளோஸில் இருந்த பின் வந்து நார்மலி ஓப்பனில் வந்து டச் ஆகுது பாருங்க. இப்போ நார்மலி ஓப்பனில் டச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகும். நம்ம இங்கே வந்து பஸ்ஸில் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து பஸ்ஸர் சவுண்டு கேட்காது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்க. நான் 31% கொண்டு வந்துட்டேன், 31%, 78% கொண்டு வந்தாலும் இந்த நார்மலி ஓப்பனில் இருக்க பின் வந்து நார்மலி க்ளோஸ்க்கு போகவே இல்லை பாருங்க. இப்போ 98க்கு மேலே கொண்டு போகிறாங்க. இப்போ 80, 86, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. இப்போ என்ன ஆயிடுச்சு, நார்மலி ஓப்பனில் இருந்தது நார்மலி க்ளோஸ்ட் வந்து டச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ ஏன்னா வாட்டர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிமுலேஷன்லேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.